ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளகாப்பு வீடியோ தான். இது 2வது பகுதி. முதல் பகுதி போட்டாச்சு. 2வது பகுதி பாருங்கள் எல்லாரும். இதுதான் எங்கள் நாத்தனார் முத அம்மங்காப்புன்னு சொல்லி காப்பு ஃபஸ்ட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெள்ளிக்காப்பு போட்டுட்டு தான் வளகாப்பு வளையல் போடுவாங்க எல்லோரும். அதை தான் நாத்தனார் ஆரம்பித்து வைக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து கொடுக்குறாங்க. யாருன்னா பொண்ணோட அம்மா எடுத்து கொடுக்குறாங்க. நாத்தனார் வீட்டுக்காரும் நிகழ்ச்சியை நல்ல முறையில் தொடங்கி வச்சாங்க. அவங்களுக்கும் தட்டு கொடுத்துட்டாங்க பொண்ணு. தம்பி வந்து அதுக்கப்புறம் பொட்டு சந்தன குங்குமம் தொட்டு வைக்க போகிறாங்க. சிறப்பாக இருந்துச்சு உண்மையிலேயே. நல்ல ஒரு நிகழ்வு. இது வந்து நான் என்ன பண்ணேன்னா, வளகாப்பு உடனே நான் அப்லோட் பண்ணலை மக்களே. ஏன்னா நல்லபடியாக டெலிவரி ஆகணும். அதனால் இப்போ வந்து அவங்களுக்கு ஆண் குழந்த பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். குழந்த பிறந்ததுக்கப்புறம் வளகாப்பு வீடியோவை அப்லோட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லபடியாக ஆண் குழந்த பிறந்துருச்சு. ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லோரும் வந்து அவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லைவில் வர்ற உறவுகள் எல்லோரும் கேட்பாங்க, "ஏக்கா உங்களுக்கு சாமி வருமான்னு?" கேட்பாங்க. நானும் எங்கள் குலதெய்வம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி என்ன ஏதுன்னு ஓயாமல் கேட்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே. நான் வந்து வளையல் போட்டுட்டு சந்தன குங்குமம் தொட்டு வைக்க போகும்போது எனக்கு அருள் வந்துடுச்சு. யார் யாரெல்லாம் சாமி ஆடுவீங்கன்னு கேட்டிங்களோ அவங்களாம் பார்த்துக்கங்கப்பா. இப்போ இந்த சைடு நிற்கிறது தான் எங்கள் அத்தை, கடைசி அத்தை. இவங்க தான் குட்டி அத்தை. எனக்கு 5 மாமியாரில் இவங்க கடைசி. விபூதி வைக்க போகும்போது எனக்கு எங்கள் பெத்தாக்கம்மா சாமி வந்துருச்சு. நானும் எவ்வளவோ தாங்கி கண்ட்ரோலில் இருந்தேன். கண்ட்ரோலில் இருந்து தான் நான் ஒன்றா பண்ணிகிட்ருந்தேன். பார்த்திங்கன்னா என்னால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்தளவுக்கு எங்கள் பெத்தாக்கம்மன் அருள் வந்து சாமி ஆட ஆரம்பிச்சிட்டேன். நான் வீடியோ இதை போடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிறைய உறவுகள் வந்து கேட்குறீங்க, "ஏக்கா அவங்களுக்கு சாமி வருமா? வந்தால் என்ன ஆகும்? ஏதாகும்?" எல்லாமே கேட்டிருக்கீங்க. அவங்க எல்லா பேரும் இந்த ஒரு வீடியோவை பார்த்துக்கங்க. அதாவது என்ன சொன்னேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. அதாவது சுகப்பிரசவம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அருள் நான் சொல்லியிருந்தேனா, அது எனக்கு தெரியாது, மக்கள் சொன்னது தான். சுகப்பிரசவம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கேன். அதே மாதிரியே எங்கள் தாய், எங்கள் குலதெய்வ பெத்தாக்கம்மன் வந்து நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எங்கள் தெய்வம் வந்து ஒரு சொல் நாயகின்னு சொல்லுவாங்க. ஒரு சொல் நாயகின்னா அதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தான் எங்கள் எல்லாருக்குமே எங்கள் பெத்தாக்கம்மா மேலே அவ்வளவு அளவு கடந்த நம்பிக்கை. அவள் எங்களை என்றைக்கும் கைவிட மாட்டாள். அதே மாதிரி குழந்தனுக்கு நல்லபடியாக ஆண் குழந்த பிறந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். மக்களே, நீங்களும் வந்து குழந்தையும் குழந்தையோட பெற்றோரையும் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் கண்டிப்பாக பண்ணணும், கொடுக்கணும். எல்லா மக்களும் பெரியவங்க நிறைய பேர் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. இந்த வளகாப்பு சம்பிரதாயங்கள்லாம் நம்ம ஒரு நிகழ்ச்சி செய்யணும், ஆடம்பரம் பண்ணணும், அந்த மாதிரி கிடையாது. எந்த நிகழ்ச்சிகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் வளகாப்புன்றது வந்து எல்லாருடைய பெரியவங்களுடைய ஆசி கண்டிப்பாக வேணும் அந்த மக்களுக்கு. அவங்களுக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகணும், நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாரும் மனதார வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குமே முக்கியமான நிகழ்வு. திருமணத்துக்கு அப்புறம் எத்தனையோ விருந்து சம்பிரதாயம் என்னென்னமோ சொல்லுவோம். ஆனால் வளகாப்புன்றது கல்யாணத்துக்கு ஈக்குவலான முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. எல்லாருமே கண்டிப்பாக செய்யுங்க. அவங்கவுங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க வேண்டியது. லேட் ஆனாலும் லேட் ஆகுது எங்களுக்கெலாம் அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு கண்டிப்பாக கடவுள் குழந்த வரத்தை கொடுப்பாரு. எங்களுடைய குலதெய்வம் பெத்தாக்கம்மன் எல்லாரும் மனதார வேண்டிக்கங்க. எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டுவாள். நான் வந்து சாமி ஆடுற வீடியோ போடாமல் இருந்திருக்கலாம். மக்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதனால தான் போட்டேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் வந்து அது
வீடியோ எடுக்கிற மாரி ஆயிருச்சு. இல்லைன்னா போட்டுருக்க முடியாது. ஒரு பொண்ணுட்ட என்னைய வீடியோ எடுப்பான்னு சொன்னேன். கடைசியில பார்த்தா சாமி ஆடுறதே அந்த பொண்ணு சேர்த்து எடுத்துருச்சு. அதனால தான் என்னால அப்லோட் பண்ண முடிஞ்சுச்சு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப நன்றிய சொல்லிக்கிறேன். இது வந்து எங்க பக்கத்துல இருக்கிறது எங்க மச்சான் ஒய்ஃபு தான். நானும் அந்த அக்காவும் அரட்டை அடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம். இதெல்லாம் பாருங்க இதான் சாப்பாடு. வெரைட்டி ரைஸ், வடகம், அப்பளம், பொங்கல், கேசரி, தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், ஊறுகாய் சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பாடு அருமையாக அருமை. நல்லா ஒரு பிடி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் எங்கள் பெரிய நாத்தனார் இவங்க தான். நானும் எங்கள் மச்சான் பொண்டாட்டி நல்லா உருண்டை எடுத்தோம். அவங்களுக்கு சாப்பாடே வரல. வெறும் பொங்கல் தான் வந்திருந்துச்சு. அதை வச்சு நாங்கள் எவ்வளோ கலாய்க்க முடியுமோ அவ்வளோ கலாய்ச்சோம். அதே மாதிரி எங்கள் அண்ணியும் நல்லா ஜாலி டைப். நல்லா பேசுவாங்க. உண்மையிலே ஜாலி டைப் அவங்க. நல்லா அரட்டை அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம்ப்பா. என் மச்சான் பொண்டாட்டி நானும் செம ஜாலியாக இருந்தோம் அன்னைக்கு. நாங்கள் 2 பேரும் நல்லா பேசி நாத்தனாவை வம்பிழுத்துட்டு வந்தோம். அடுத்து 1 மணி நேரத்தில் அக்கா எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் தான். என் ஃப்ரெண்டோட மகளுக்கு கல்யாணம். இந்த லாஸ்ட்டில் நிற்கிறா பாருங்க. அவள் தான் என் ஃப்ரெண்டு. அவள் பொண்ணுக்கு தான் கல்யாணம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.